ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதை குக்கரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா 1-2 பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கிழங்குக்கெலாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டோம், அதனால பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதனால் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு புளிக்குழம்புக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக உருளைக்கிழங்குனாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசனையும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா முருக விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வெண்டைக்காய் புளிக்குழம்போடு செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.